சரிங்க சாமி, ஒரு மாதிரி கிளம்புது பாம்பு. உங்களை பத்தி விசாரிச்சுட்டேன். என் பேர் வீரத்தேவன், அப்பாவே நம்பிராஜன், அம்மாவே நங்கை மோனி. ஓ, நம்பிஜன் மகனோனி? மகனோனி இல்ல, மகன். ஆச்சரியத்தோட கேக்குறீங்க. தலையில என்ன வடச்சட்டியை கவுத்திருக்கீங்க? நம்பி தாய் நங்க மோனி. கூட பிறந்தது மேல 3 கீழே 3. மேல 3, மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. இப்ப நீங்க நடுவுல எத்தனை ஆண்பால் எத்தனை பெண்பால்? மேல 3 ஆண்பாலா? 7 பேரும் ஆண்பால் தாயா, சீம்பால் கிடையாது. ஏதோ ஒரு பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்தார்கள்? என்ன தவறு செய்ய உள்ள இருக்காங்க? அவர்கள் உள்காவல், நான் வெளிக்காவல். அப்படி சொல்லியா? அவர் உள்காவல், நீங்க வெளிக்காவல். எதுக்கு காவல்? திணை. என்ன திணை? கருந்திணை, செந்திணை. இருத்தினையா? இருத்தினை. இருத்தினையான்னு கேட்டேன். நல்லா இருத்தினை. கருந்தினையா இருக்கு, செந்தினையா இருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை எங்க குல கடவுளுக்கு. ஏன் செந்தினைய குல கடவுளுக்கு படைக்கிறீங்க? செந்தினை எதுக்கு படைக்கிறாங்க? கேட்டுக்கிறது இல்லையா? அப்பாட்ட கேக்குறது இல்லையா? ஏன் படைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அப்பா செத்து போயிட்டாரு. அப்பா செத்து போயிட்டாரா? அட நாராயணா நாராயணா நாராயணா, உங்க அப்பா சொல்லிதானே நீங்க வந்தீங்க? எங்க அப்பா சொல்லி இல்ல, ஆதிஸ்வரன் எங்க நாடகம் கொடுத்தாரு, வந்தேன். நீ புரட்டி விடுறியா? சரி, உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. வள்ளின்னு பேருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. என்ன என்ன காரணத்தினால வள்ளி? அதுக்கு பேரு, நானும் எங்க அப்பா ஓட்டைக்கு போனோமா. அதே கடந்து அழகுத. வேட்டைக்கு போனோம். வள்ளிக்கல்லுங்க தோண்டியத்துல பள்ளம். சரி, எல்லா குழந்தையும் எப்படி கத்தும்? ரூவா ரூவாண்டு கத்தும். குவா குவாண்டு கத்தும். இந்த குழந்தை மட்டும் குகா குவாண்டு கத்தும். குடத்தில் பிறந்ததால் குடமணி என்று பேரு. அசுவம் என்றால் குதிரை, குதிரை முகத்தோடு பிறந்ததால் அசுவத்தாண்டு என்று பேரு. மகிஷம் என்றால் எருமை, எருமை முகத்தோடு பிறந்ததால் மகிஷாசுரன் என்று பேரு. கர்ணம் என்றால் காது, காதலை குண்டலத்தோடு பிறந்ததால் கர்ணன் என்று பெயர் இருந்தது. இன்ன காரணத்திற்காக இன்னொரு வைப்பது போல் அயோத்தியில் பிறந்ததால் அயோத்திராமன் என்றும், சீதை மணந்ததால் சீதாராமன் என்றும், எல்லாவற்றில் வெற்றிடுவதால் ஜெயராமன் என்றும், ராவணாதி ராமச்சந்திரர்கள் அழித்து கடைசியில் பட்டாபிராமன் என்று ராமனுக்கு பல நாமங்கள் உண்டு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி. உங்க தங்கச்சியை பார்க்க நினைக்கிறேன். தங்கச்சிக்கு முன்னாடி உங்களுக்கால? ஆமா. குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சி கடை, அது பாட்டுல ஒண்ணு கோத்துக்கிட்டு தானே கிடக்கு. குப்பையில கிடக்கிற கொட்டாங்குச்சியில ஒண்ணு ஒருத்தா நல்லா இருக்கு. கண்டதுல ஒருத்தர் கேட்க கூடாது இல்ல. வாமா ஸ்விஃப்ட். சப்பட்டா அந்த பிள்ளைக்கு சப்பாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருதான் உருண்டையாத்தான் இருந்துச்சு. அடிச்சு சப்பட்டா. அப்படியா? என்ன காரணம்னா, நீங்க இருக்கிற உங்க ஊர் சம்பட்டி அடியில ஃபேமஸ் ஆம்ல. ஆமா, எங்க நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. யாரு? இல்ல, தெங்குமணி. தெங்குமணியா? பிரம்மாபுட்டு குத்துறவர். பிரம்மாபுட்டு குத்துறவரா? பிரம்மபுத்திர அந்த 100 கிராம் பிரச்சனை. எதுக்கு வந்தாரு? ஆசீர்வாதம் வழங்க வந்திருக்கேன். நான் வாங்கிட்டேன். நான் வாங்கலையே. இந்த கூப்பிடுறேன், வாங்க சாமி. யோ, சாமிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தியா? போடுமா, நான் கொடுத்துறவா? அடிச்சு விடு. நல்ல ஒரு பாட்டு, சாமி பாட்டு. ஆளான தாமரை என்னமோ கேட்க போறான்னு நினைச்சேன். நான் உள்ள ஆளான தாமரை மொத்தம் 300 கிராம் வச்சிருக்கேன். அங்க 100, இங்க 100. சாமி பெண்ணே. சாமி. ஓ பெண்ணே. நன்றாக ஆடியும் காட்டினாய்,
நன்றாக பாடி இருந்தாலும் முன்னாடி காய போடாதுன்னு சொன்னல பாடிய பார்த்துருக்காரு. நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்றேன்? அது இட்லி அவிக்கிறது. ஆட்டம் ஆடியும் பாட்டு பாடியும் ஒரு வெற்றி இருக்கின்றீர்கள். உங்க ஆட்டத்தை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நினைக்கிறேன். நீங்க புலப்பட்டு தானானா 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 தானா தானானா 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 உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? ஏ உசுரே உன்னை நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? ஏ உசுரே உன்னை நானும் மறக்க முடியுமா? தானானா 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 கையில கெளுத்து மீன் குத்துன சின்ன கதறி எழுதணும். நாங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு தலை வள்ளி பார்க்க உனக்கும் சாமிக்கும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன நினைச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டியாக்கோ? தங்கச்சி வள்ளிக்கண்ணு அம்மா வாடா. வாங்கம்மா. தங்கச்சி அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. போய் சாமியார் கிணத்துல விழுந்துடாம. யோ ஏய்யா பாவத்தை அவர் இப்படி ஓட வச்ச? ஏமா கொஞ்சம் நல்லா பாரு. அவசரத்துல ஆடுனா நீ பக்கத்துல வர வேணாமா? ஏய் உன் பக்கத்துல நிக்கிற என்ன நினைச்சு அவரை கண்டுபிடிச்சிட்டியாக்கோ? மன்னவனே மன்னவனே அழகிட்ட தென்னவனே உங்க போல யாரும் இல்லை தலைவா தலைவா. சின்ன கிளி வண்ண கிளி சரி சொல்லும் செல்ல கிளி தரவா தரவா. மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. உன்னை நினைச்சுதான் நான் இதமுந்தா என் தலைவாரி பூச்சூடினேன். ஒரு நாளும் பூ போட்டு பாடாது வானே. சின்ன கிளி அந்த கிளி சேலை கட்டு வண்ண கிளி என்ன வேணும் கேளு நான் தரவா தரவா. ஆராத்தி எனத்தடத்தானே சாதல் படத்தா ஆராத சாயெல்லாம் ஆறி போகுமே. ராசாவ உடம்புலதா பூங்காத்து உரசிடத்தா பார்த்தாலும் என் மனது மடறி போகுமே. சாமி உண்டு காவலுக்கு அச்சப்பட தேவையில்லை. மாம மேல எறும்பு ஒச்சாடன்னா தாங்கவில்லை. அலையாத வாசம் நாம் கொண்டாடு தேசம் நிலையான உறவின் வரலாறு பேசும். மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. தாயாக தவிச்சிருந்தேன் தவமாக தவமிருந்தேன் தாராட்டும் பாக்கியத்தை தந்தவள்
சகோதரி சிரிச்ச முகம் அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு சில பிள்ளைங்க உம்முன்னு இருக்குங்க. இது சிரிச்ச முண்டை நல்ல பிள்ளை கையில ஊட்டு தோத வச்சிருக்கேன்.